ஹாய் தெங்காசி லைஃப் மக்களே, நாம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா கீழப்பவர் நாடார் இந்து துவக்கப்பள்ளியில் பழங்கால பொருட்கள் கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்க்க தான் வந்திருக்கோம். வாங்க. இது பேர் கூனை. இது வந்து அந்த காலத்துல பாட்டி தாத்தா வாழ்ந்த காலத்துல கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க யூஸ் பண்ணுவாங்க. 93ல் என்னுடைய கல்யாண வீடியோ இருக்கிற டெக்கு கேசட் இது. இதோட பேர் வந்து விளக்கு வைக்கிற ஸ்டாண்டு. இதுக்கு மேல விளக்கு வச்சு இந்த வெளிச்சத்துல படிப்பாங்க. இதுதான் திருமாங்கலி வைக்கிற செப்பு. 85ல யூஸ் பண்ண குட்டி டிவி. நண்பர்களே, அந்த காலத்து மாஸ்டர் பிம்பாம் கடிகாரம் இதுதான். இது அந்த காலத்து வானொலி பெட்டி. எங்க அந்த காலத்து போன். இதுதான் வைக்கல் இருக்கிற தொடுவை. இது வந்து அஞ்சரை பெட்டி. இதுக்குள்ள திறந்தா 5 அறைகள் இருக்கும். அதனால இது பேர் அஞ்சரை பெட்டி. இதுதான் அந்த காலத்து ரெக்கார்டு பிளேயர் அண்ட் தட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது நெல் சேமித்து வைக்கிற குழுக்கை. இதுதான் 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எடுத்த ஃபோட்டோஸ். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். இதுதான் நெல் இழக்கிற மரக்கா. இதுதான் பாட்டி தாத்தா யூஸ் பண்ண வெத்தலை பெட்டி. அரிக்கான் லைட், பழங்கால நாணயங்கள். இதுதான் 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டிஎல்ஆர் கேமரா, ட்வின் லென்ஸ் கேமரான்னு சொல்லுவாங்க. இதை 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் பிடித்தமான பல்லாங்குழி. இதுதான் வழக்க. இதுதான் அந்த காலத்து தராசு. இதுதான் கண்டி. இது எல்லாரும் பார்த்துருக்கதா ஆடியோ கேசட்டு. இன்னும் நிறைய வீட்டில் இது பொக்கிஷமாக வச்சுருக்காங்க. இதுதான் கும்பா, வெத்தலை துப்புறது. இதில் தான் அந்த காலத்தில் கரண்டி எல்லாம் தொங்க போட்டிருக்காங்க. கரண்டி ஸ்டாண்டு. இதுக்கு பேர் திருவல். இதுதான் ஆயில் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுற கைப்பிடி. இதை அப்படி சுற்றி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மெழுகுபத்தி பொருத்திய ஸ்டாண்டு. இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் வாழ்த்து செய்தி அனுப்புகிற மாதிரி அந்த காலத்தில் கல்யாணத்துக்கு எல்லாமே வந்து கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க. டீச்சரோட கல்யாணத்துக்கு அவங்களுடைய அத்தை அவங்களுடைய மாமியார் வாழ்த்து செய்தி அனுப்பின கேசட் இது. மாட்டு வண்டிக்கு போட நோக்கால் குச்சி. இதுதான் பூச்சா. இதான் பழைய காலத்து ஓலைச்சுவடி. எங்கள் ஸ்கூலில் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அதனால் பிள்ளைங்க எல்லாரையுமே நாங்கள் திங்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லியிருந்தோம். அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கலெக்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வீட்டிலேருந்து பழைய காலத்து பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி ஒரு நாள் பெரிய கண்காட்சி மாதிரி பண்ணியிருக்கோம். எல்லா பேரண்ட்ஸு எல்லாருமே வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே அந்த காலத்தில் இருக்க புடவைகள் நகைகள் எல்லாமே போட்டு அந்த காலத்தை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி எல்லாருமே போட்டுட்டு வந்திருக்கோம். ஸோ மக்களே, இந்த மாதிரி பழங்காலத்து பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் அது என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.